Taste the Daily. கடலூர் மாவட்டம் குமாரக்குடியில் குடியிருப்பு மற்றும் வயல்வெளிக்கு செல்லும் சாலைகள் மிகவும் மோசமாக இருப்பதால் விவசாயிகள் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களை கொண்டு செல்ல முடியவில்லை என்று பலமுறை புகார் அளித்தும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் போக்குவரத்திற்கு தடையாக உள்ள மின்கம்பத்தை அரசு அதிகாரிகள் உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை கரையப்பட்டி கிராமத்தில் குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 10 நாட்களாக இந்த கிராமத்தில் ஊராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்காமல் அலட்சிய போக்கில் செயல்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் கரம்பக்குடி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சி ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் குடிநீரின்றி தவிப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். நாகை மாவட்டம் தலைஞாயிறில் உள்ள ஆறுகளில் மண்டி கிடக்கும் ஆகாய தாமரையால் விவசாயம் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பெரும்பாலான ஆறுகளில் மண்டி கிடக்கும் ஆகாய தாமரைகளை அகற்றக்கோரி பொதுப்பணித்துறையினரிடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சி அதிகாரிகள் ஆகாய தாமரையை அகற்றவில்லை என்றால் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என விவசாய சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்தனர். விவசாயிகள் தொடர்ந்து இந்த ஆகாய தாமரை அகற்றணும்னு சொல்லி பொதுப்பணித்துறையினர்கிட்ட தொடர்ந்து கோரிக்கை வைத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அலட்சிய போக்கோடு மெத்தன போக்கோடு செயல்படுறதுனால இன்னைக்கு ஆறுகள் முழுதும் மலை போல மண்டி கிடக்குது. இதற்கு வழங்கப்படுற நிதியை முறையாக பயன்படுத்துறது இல்லை. சும்மா 4-5 ஆகாய தாமரை எடுத்து போட்டு அந்த நிதியெல்லாம் முறைகேடு பண்ணிடுறாங்க. திருப்பூர் மாவட்டம் தெக்கலூரில் அவிநாசி திட்ட போராட்டக்குழு கூட்டமைப்பின் சார்பாக அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்குட்பட்ட அனைத்து குளம் குட்டைகளிலும் நீர் நிரப்பப்படாவிட்டால் ஆகஸ்ட் 7ஆம் தேதி காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என்பன உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சி நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு போராட்டக்குழு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளது. போராட்டக்குழு சார்பாக வர ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரை நாங்கள் ஒரு கெடு வச்சிருக்கிறோம். அந்த 7ஆம் தேதிக்குள் இந்த அனைத்து குளம் குட்டைகளுக்கும் நீர் செல்லவில்லை என்றால் போராட்டக்குழு வாயிலாக இதே தெக்கலூர் பகுதியில் ஒரு மிகப்பெரிய காத்திருப்பு போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம்.